திமுக ஆட்சியால கொடுக்க முடியாது, அது அவர்களால் முடியாது. முதலமைச்சரே இப்படி தொலைக்காட்சியின் வாயிலாக வந்து வெளிப்படுத்திட்டார். ஆக இந்த அரசு ஃபெயிலியர் மாடல் அரசாக மக்கள் பார்க்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு சிறுமி முதல் நம்முடைய முதியோர்கள் வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். இன்னைக்கு பல மாவட்டத்தில் பார்க்கின்ற பொழுது முதியோர்கள் அதிகம் வசிக்கிற பகுதியை குறிவிச்சு அங்கே திருடர்கள் அந்த வீட்டில் இருக்கிற பொருள்லாம் கொள்ளையடிச்சிட்டு பிறகு அந்த முதியோர்களை வெட்டி சாய்க்கிறாங்க. இது தொடர்கதை. ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல நடந்தால் பரவாயில்ல. ஆனால் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்று சொன்னால் அதற்கு இந்த அரசு விழிப்போடு இருந்து யார் செய்கிறா என்று கண்டறிந்து அதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த பிரச்சனை தீர்க்கலாம். ஆனால் இந்த அரசுக்கு அந்த திறமை இல்லை. அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. எங்கே குற்றம் நிகழ்ந்தாலும் அந்த குற்றச்செயல் ஈடுபடுவதில் கடுமையான தண்டனை பெற்று தந்தோம். இன்றைக்கு காவல்துறையில் பணிபுரிகின்ற அந்த காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இந்த 6 மாசத்துல 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா எங்க போய் மக்களை இந்த அரசாங்கம் காக்க போகுது? நான் ஏற்கனவே நேற்றைய தினம் கூட இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு இடத்துல பேசும்போது சொன்னேன், இன்றைக்கு இராணுவம் நாட்டை காக்குது, காவல்துறை மக்கள் பாதுகாக்கிறாங்க. இனி மக்களை பாதுகாக்கின்ற காவல்துறைக்கு இராணுவம் வந்து பாதுகாக்கக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அவ்வளவு மோசமா இன்றைக்கு தமிழகம் சட்ட ஒழுங்குகளை சீர்கிட்டு சந்திச்சிருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கின்றோம். இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவோ பிரச்சனையை தீர்ப்போம் என்று சொன்னார். ஆட்சிக்கு வந்தவுடனே 525 அறிவிப்புகள் திமுகவில் அறிவிக்கப்பட்டு அத்தனையும் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார். இதுவரை வாக்குறுதி நிறைவேற்றல. இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் சொல்றார், இன்றைக்கு அண்ணா திமுகவில் இன்றைக்கு அரசியல் பண்றோமா? நாங்க எங்க போய் அரசியல் பண்றோம்? உங்களுடைய நீங்க கூட்டணி வச்சிருக்கிற திமுக தலைவர்கிட்ட போய் சொல்லுங்க. அதை சொல்ல மாட்டேங்கிறார் திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் அவர்களே, இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் அவர்கள் அண்ணா திமுக ஆட்சியில் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அந்த தூய்மை பணியாளர்களை சந்தித்து அவரோடு கலந்து உரையாடல் செய்து அவர் கொடுத்த தேநீரை பருகி அவரிடத்துல உறுதிமொழி கொடுக்கிறார். அந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு பட்டியலை கொடுக்குறாங்க, கோரிக்கை அடிக்க பட்டியலை கொடுக்குறாங்க. அதை திமுக ஆட்சிக்கு உடனே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று. அப்பொழுது ஸ்டாலின் சொல்கிறார், இன்னும் 2 மாதங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்குடன் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று உறுதிமொழி கொடுத்தீங்க. அதோட கடிதம் கொடுத்திருக்கார். இன்றைக்கு ஆணையாளருக்கு கடிதம் எழுதியிருக்கார். இதெல்லாம் ஆதாரத்தோடு சொல்றேன். திரு ஸ்டாலின் வந்து அங்க இருக்கிற ஆணையாளருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். நீங்க மற்றதெல்லாம் பார்க்காதீங்க, அந்த தூய்மை பணியாளர் போராடி இருக்காங்க, அவர்களை நிரந்தரம் செய்யணும். யாருக்கு? ஆணையாளருக்கு. சென்னை மாநகராட்சி ஆணையாளர்களுக்கு திரு ஸ்டாலின் என்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நேரடியாக கடிதம் எழுதியிருக்காரு. இத்தனையும் செஞ்சுட்டு அந்த தூய்மை பணியாளருடைய வாக்குகளை பெற்றுவிட்டு இன்றைய தினம் அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்படும், அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு குண்டு கட்டா தூக்கிட்டு போய் பல திருமண மண்டபத்தில் கை செஞ்சு அடைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதற்கு திருமாவளவன் அவர்கள் வக்காலத்து வாங்குறார். திருமாவளவன் அவர்களே, அந்த பாவ மூட்டையை நீங்க சுமக்காதீங்க. திமுக செய்கின்ற பாவ மூட்டையை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சுமக்காதீங்க என்பதை மட்டும் நான் சுட்டி காட்டுறேன். இதே போலதான் கள்ளக்குறிச்சியில் விசசாராயம் முடித்து 68 பேர் இறந்து விட்டார்கள். அப்பொழுது நான் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டவர்கள் 6 சொல்லிட்டு வந்தோம். அப்ப திருமாவளவன் அவர்களும் அந்த கள்ளச்சாராயம் குடித்த மக்களை எல்லாம் சந்தித்து 6 கூறிவிட்டு அப்பொழுது என்ன சொன்னார்? மதுவை ஒழிப்போம் என்று சொன்னார். அதுக்காக ஒரு மாநாடு நடத்துறேன்னு சொன்னால் மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டை மது ஒழிப்பு மாநாடுன்னு அறிவிச்சுட்டு போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடுன்னு மாத்திட்டார். ஏன்னா திமுக கொடுத்த நெருக்கடியில பேரை மாத்தி திமுக நிர்வாகிகளை மேடையில் கூப்பிட்டு பேச வைக்கிறார். திருடங்காயில சாவி கொடுத்த மாதிரி. திருடங்காயில சாவி கொடுத்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி
திமுக ஆட்சியில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஏழை எளிய மக்கள், அந்த கடைக்கோட்டில் இருந்து வசிக்கின்ற அந்த மக்கள் இந்த கள்ளச்சாராயத்தை அறிந்து 68 பேர் மரணம் அடைந்திருக்கிறாங்க. அதை ஒட்டி மது ஒழிப்பு போராட்டம் என்று அறிவிக்கப்பட்டு விட்டு பிறகு அதை போதைப் பொருள் மாநாடு என்று மாற்றி இன்றைக்கு எந்த ஆட்சியில் இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவம் நடைபெற்றதோ அந்த ஆட்சியாளர் இருக்கின்ற நிர்வாகிகளை அழைத்து மேடைகளை பேச வைத்தால் இதுதான் விடுதலை சிறுத்தையினுடைய நிலைப்பாடு. தெரிஞ்சு நிறைய பேச வேண்டியது இருக்குது. பாவம் அவர் சேராத இடத்துல போய் சேர்ந்துட்டார், சேராத இடத்தில் சேர்ந்து விட்டார். வேற வழி இல்லை. ஏன்னா கூட்டணியில் அங்கம் வைத்து விட்டோம் என்ற ஒரே காரணத்திற்காக அவள் சொல்வதையெல்லாம் இவர் திருப்பி அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார். திரு திருமாவளவன் அவர்களே, உங்களுக்கு என்று ஒரு மரியாதை இருந்து கொண்டு இருக்கின்றது மக்களிடத்திலே. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறையெல்லாம் நீங்கள் சுமந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தால் உங்களுடைய நிலை தலைகீழாக மாறிவிடும் என்பதை மட்டும் அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.